கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். இன்று அநேக கிறிஸ்தவ வீடுகளில் இன்று நீ ஜெபம் செய்தாயா, இன்று நீ வேதம் வாசித்தாயா, இன்று தேவனை துதித்தாயா என்பது போன்றதான கேள்விகள் அச்சிடப்பட்ட வசன பலகைகள் போன்ற அநேக வீடுகளில் நாம் பார்க்கலாம். இதை பார்க்கின்ற பலரும் இந்த வீட்டார் கடவுள் பக்தியுடன் தினமும் வாழ்கின்றார்கள் போலவும், தினமும் வேதம் வாசித்தல், ஜெபித்தல், துதித்தல் என்பதை தவறாமல் இவர்களது வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள் எனவும் நாம் நினைக்கலாம். இது போன்ற அச்சிடப்பட்ட பலகைகள் வீட்டில் போடுவது நல்லது, மிக மிக நல்லது. ஆனாலும் அதைவிட மிக முக்கியம், நீங்கள் தினமும் தேவனோடுள்ள ஐக்கியத்தை தினமும் பலப்படுத்துகிறீர்களா? நன்மைகள் அநேகம் நம் வாழ்க்கையில் செய்த கடவுளை நினைத்து நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோமா? ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்று எனது பங்கு என்ன உள்ளது என்று பலவாறு கேள்வி கேட்டு நாம் பார்க்க வேண்டும். இன்று அநேகர் கிறிஸ்தவ பக்திக்காக தினமும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் செய்கிறார்கள். இவற்றை செய்து முடித்ததும் தேவனுக்காக தங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அதே வேளையில் நமது பக்தியின் விளைவாக நமக்கு என்ன கிடைத்தது, அதன் பலன் என்ன என்று சிந்திப்பது கிடையாது. நாம் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, துதிப்பது, உபவாசம் செய்வது, இது போன்ற நல் காரியங்களை நாம் செய்வது மிகவும் நல்லதுதான். ஆவிக்குரிய செயல்கள் மூலம் தேவனை கனப்படுத்துகின்றோம். இது போன்ற ஆவிக்குரிய செயல்கள் மூலம் நாம் நம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். நாம் தினமும் தேவனுக்குள், தேவ அன்பிற்குள் வளர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்துடன் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் வேத வசனங்களை தியானிப்பதும் ஜெபிப்பதும் நல்ல காரியங்கள் தான். ஆனாலும் கடவுளை மகிமைப்படுத்தும் போது, துதிக்கும் போது அவர் நமக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும். உடலை வருத்தி, அதாவது உபவாசம் செய்வதனால், ஜெபிப்பதனால் எந்தவித ஜெபமும் தேவன் கேட்கவில்லை என்று புலம்புவதை நாம் நிறுத்திவிட வேண்டும். பக்திக்காக எதையோ செய்வது மதியினம். அதை செயல்களால் நாம் எவ்வளவு பரிசுத்தம் அடைகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஆமென். God bless you.